I am Hariharan on behalf of Jupiter Academy. நம்ம chemical reactions and chemical equations பார்த்துட்டு இருக்கோம். So chemical reactions and chemical equations என்ன பார்த்தோம்? What is chemical reaction? What is chemical equation? How to write a balanced chemical equation? What are the types of chemical reaction? How to identify chemical reactions? இப்படி எல்லாம் பார்த்தோம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் oxidation and reduction. So oxidation and reduction ரெண்டுத்துக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ரெண்டுமே ஆப்போசிட். So oxidation-னா என்ன, reduction-னா என்னன்னு பார்ப்போமா? What is oxidation and what is reduction? இந்த டேர்மை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், நிறைய ரியாக்ஷன்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ரியாக்ஷன் ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, இந்த எலமெண்ட் ரிடியூஸ் ஆகிருக்கு, இப்படி இல்லை நம்ம சொல்லியிருப்போம். பட் எதை பேஸ் பண்ணி இது ஆக்சிடேஷன், இது ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? ஸோ அப்போ ஆக்சிடேஷன்னா என்ன அண்ட் ரிடக்ஷன் என்ன டெஃபினேஷன் பார்ப்போமா? ரெண்டுமே ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆக்சிடேஷனை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ரிடக்ஷனை நீங்களே டிஃபைன் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் ஆக்சிடேஷன்? Oxidation is a loss of electron. What is oxidation? Addition of oxygen. What is oxidation? Loss of hydrogen. So oxidation na ஒன்னு electron loss ஆயிருக்கணும், இல்ல oxygen add ஆயிருக்கணும், இல்ல hydrogen remove ஆயிருக்கணும். இந்த மூணு ப்ராசஸ்ல எது நடந்தாலும் அந்த ரியாக்ஷனை நம்ம ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்றோம். ஸோ ரிடக்ஷன் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆப்போசிட் டு ஆக்சிடேஷன். ஸோ இங்க லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா இங்க கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இங்க addition of oxygen na inga removal of oxygen, inga removal of hydrogen na inga addition of hydrogen. So appo reduction of definition ipo paapoma. Gain of electron, loss of oxygen and gain of hydrogen. So இந்த மூணு ப்ராசஸ்ல எது நடந்தாலும் அதை நம்ம ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்னன்னு ஒரு கிளியர் டெஃபினேஷன் இருக்கு. பட் எலக்ட்ரான் டேர்ம்ல டிஸ்கிரைப் பண்றோம் எப்படி? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஓகே. பட் ஒரு எலமெண்ட் எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கா கெயின் பண்ணிருக்கான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதை இப்போ பார்ப்போமா? ஸோ ஒரு எலமெண்ட் எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கா கெயின் பண்ணியிருக்கா எதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும்? அது அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுக்க போகிற எலமெண்ட் அயன், என் கையில் இருக்கிறது Fe2+. இந்த Fe2+ undergo the oxidation, it becomes Fe3+. ஸோ இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+ல இருந்தது, பட் இந்த இடத்துல 3+ மாறி இருக்கு. ஏன்? ஸோ இதை நான் ஏன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்கிறேன்? நான் இதை ஏன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லக்கூடாது? நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரான் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஒரு இடத்துல நெகட்டிவிட்டி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே 2+2 பாசிட்டிவ் சார்ஜஸ், அதாவது ஆல்ரெடி 2 எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கு. பிகாஸ் there are 2 less negative charges, so 2 positive charges increased-ஆ இருக்கு. ஸோ undergo the oxidation, அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இன்னொரு எலக்ட்ரான் லாஸ் ஆனனால் இன்னொரு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 3+. ஸோ ஆக்சிடேஷனோட பாசிட்டிவ் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை நம்ம லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றோம். ஸோ இப்போ இதே ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுவோமா? இங்கே எங்களுக்கு Fe3+ இருக்கு. ஸோ இதை நான் ரிடக்ஷனில் எடுத்துகிட்டு போகிறேன். இட் ஃபார்ம்ஸ் Fe2+. ஸோ Fe3+ to Fe2+. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? 3 பாசிட்டிவ் சார்ஜ் இருந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகுது. எலக்ட்ரான் என்ன சார்ஜ்? எலக்ட்ரான் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஒரு நெகட்டிவிட்டி உள்ள வரும்போது பாசிட்டிவிட்டி என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவிட்டி ரிடியூஸ் ஆகுது. ஸோ இட் மீன் தட் இந்த 3+3 பாசிட்டிவ் சார்ஜஸ், அதாவது 3 lack of electrons will change into the 2 lack of electrons. அப்போ ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாசிட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் மீன் தட் the loss of electron, because the electron is a negative charge, wherever the loss of electron, wherever the loss of negativity, there is a rise of positivity. ஸோ அதே நெகட்டிவ் டேர்மில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இல்லை பாசிட்டிவ் டேர்மில் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை நம்ம கெயின் ஆஃப் எலக்ட்ரான், பிகாஸ் எலக்ட்ரான் இஸ் அ நெகட்டிவிட்டி. whenever the negative charges increases, the positive charges decreases. ஸோ ஒரு எலமெண்ட் ஒரு ரியாக்ஷனில் ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கா கெயின் ஆயிருக்கா எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ற டேர்முக்கு உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல டெஃபினேஷன் அண்ட் நல்ல எக்ஸாம்பிள் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் எக்ஸாம்பிளில் பார்ப்போமா? ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று பண்ண போகிறேன். நான் ஆக்சிடேஷன் தனியாக ரிடக்ஷன் தனியாக சொல்லி தர போகிறது இல்லை. ஒரே ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனையும் சொல்ல போகிறேன். எப்படி சார்? ஆக்சிடேஷன் இஸ் டைரக்ட்லி ஆப்போசிட் டு ரிடக்ஷன் நீங்கள், இல்லை ரிடக்ஷன் இஸ் டைரக்ட்லி ஆப்போசிட் டு ஆக்சிடேஷன் அப்படின்னீங்க. பட் எப்படி ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன் நடக்கும் இப்போ பார்ப்போம்.
ஸோ ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிடேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என் கையில் ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்குது, அதாவது ஒரு கார்பனில் 2 ஆல்கைல் குரூப் R1 R2 அட்டாச் ஆகிருக்கு, ஒரு ஆல்கஹாலிக் குரூப் OH அட்டாச் ஆகிருக்கு, ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு. இது ஆக்சிடைஸ் ஆக போகுது. ஸோ ஆக்சிடைஸ் ஆகுது அண்ட் இட் ஃபார்ம் ஆல்டிஹைட். அதாவது இப்போ இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனில் ஒரு ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கு, 2 ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு அண்ட் ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆல்கஹால் இந்த இடத்துல ஆல்டிஹைடாக மாறி இருக்கு. ஓகே, நான் இந்த ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இதுக்கும் இங்கே என்ன டிஃப்ரெண்ட்னு பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல OHல இருக்க H இங்கே இல்லை. ஸோ த ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இதனால் நம்ம இதை ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போவுமே ஒரு ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் இட் வில் ஃபார்ம்ஸ் டு ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். இன்கேஸ் இந்த ஹைட்ரஜனும், அதாவது கார்பனுக்கு கீழே இருக்க இந்த ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் ஃபார்ம்ஸ் அ கீட்டோன், அதாவது 2 ஆல்கைல் குரூப் டபுள் பாண்ட் O. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை தான் நம்ம கீட்டோன் அப்படின்றோம். ஸோ ஒரு ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஆக்சிடேஷன் இங்கே என்னென்னு புரியுதா? இந்த ஆல்கஹால் OH குரூப்ல இருந்த H இந்த இடத்துல ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ இட் ஃபார்ம் டபுள் பாண்ட் O. ஸோ இந்த ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அதை நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிடக்ஷன் என்னன்னு பார்ப்போமா? ரிவர்ஸ் ரியாக்ஷன். என் கையில் இப்போ ஒரு ஆல்டிஹைட் இருக்கு. ஸோ சேம் ஆல்டிஹைட் எடுத்துக்கிறேன். ஸோ 2 ஆல்கைல் குரூப் இருக்கு, ஒரு கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு, ஒரு டபுள் பாண்ட் O, ஒரு H, பிகாஸ் இந்த CHO தான் ஆல்டிஹைட்ன்ற ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ நான் ரிடியூஸ் பண்ண போகிறேன். ரிடியூஸ் என்ன? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜனை ஆட் பண்ணலாமா? ஸோ நான் இந்த இடத்துல ஹைட்ரஜனை ஆட் பண்ணும்போது இட் வில் ஃபார்ம், இங்கே ஒரு C இருக்கு, 2 ஆல்கைல் குரூப் இருக்கு, இட் ஃபார்ம் OH ஹியர் அண்ட் அகைன் 1 ஹைட்ரஜன் இங்கே இருக்கு. ஸோ இந்த இடத்துல H ஆட் ஆகும்பொழுது இந்த ஆல்டிஹைட் வில் ஃபார்ம் அ ஆல்கஹால். ஸோ இதுலேயே நம்ம சொல்லலாம் ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஆப்போசிட். ஸோ ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிஹைட் வருது, பட் ஆல்டிஹைடை ரிடியூஸ் பண்ணால் we got a alcohol. ஸோ ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். பட் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் இது ரெண்டுத்தையுமே ஒரே ரியாக்ஷனில் பண்ண போகிறேன் அப்படின்னு. பட் எப்படி பண்ண போகிறேன்? இப்போ அந்த ரியாக்ஷனை பார்ப்போம். ஸோ என் முன்னாடி ஒரு காப்பர் இருக்கு. காப்பரில் நான் H2O ஆட் பண்ண போகிறேன். காப்பரில் நான் H2O ஆட் பண்ண போகிறேன். ஸோ காப்பரில் H2O ஆட் பண்ணுறேன். ஸோ இட் வில் ஃபார்ம்ஸ் CuO plus H2. ஸோ காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ரியாக்ஷனில் எப்படி சார் நீங்கள் போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லுவீங்க? ஸோ இந்த இடத்துல காப்பர் இருக்குது, இந்த இடத்துல காப்பர் ஆக்சைடு இருக்குது. ஸோ காப்பரில் ஆக்சிஜன் ஆட் ஆகிருக்கு. ஸோ த காப்பர் இஸ் ஆக்சிடைஸ்டு. த காப்பர் இஸ் ஆக்சிடைஸ்டு. அப்போ எது ரிடக்ஷன்? ஸோ இங்கே H2O இருந்திருக்கு, ஆனால் இங்கே H2 தான் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் H2 கையில் இருந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த H2Oல இருந்து ரிமூவ் ஆன ஆக்சிஜனை நம்ம ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரே ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷனும் நடந்திருக்கு, ரிடக்ஷனும் நடந்திருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான் நம்ம ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் ஒரே ரியாக்ஷன்ல போத் ஆக்சிடேஷன் ஆஸ் வெல் அஸ் ரிடக்ஷன் ரெண்டுமே நடந்ததுன்னா அதை நம்ம ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் கிளியரா பார்த்தோம், காப்பர்ல ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு, அதனால காப்பர் இஸ் ஆக்சிடைஸ்ட். பட் அதே ரியாக்ஷன்ல இருந்த வாட்டர்ல oxygen remove ஆயிருக்கு, so the water is reduced. Both the oxidation and reduction takes place in the same reaction and that reaction is known as redox reaction. So redox reaction என்னன்னு பார்த்தோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோக்கு ஜூபிட்டர் அகாடமி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.